வணக்கம் மாதிரிக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவலதிகாரம். இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் நடந்திருக்கு. அமெரிக்கால குர்பீர் சிங் அப்படிங்கிற ஒரு சீக்கியர் போலீசார் ஒருவரால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இது இப்ப ரொம்பவே அதிர்ச்சியை தந்த ஒரு சம்பவமா மாறி இருக்கு. இது ஜூலை 13 நடந்தது. ஆனாலும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்பதான் இது சார்ந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரோட மைய பகுதியில குர்பீர் சிங் கட்கா அப்படிங்கிற தற்காப்பு கலை, அதாவது கத்திய வச்சு சுழட்டி கொண்டு இருக்கிறது, இதுதான் அந்த தற்காப்பு கலை. அந்த கலைய 36 வயதான இந்த சீக்கியர் செய்துட்டு இருந்திருக்காரு, அதுவும் நடு ரோட்ல. இதுபடி நிறைய பேர் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு ஏதும் ஆகிருமோ அப்படிங்கிற பயத்துல மிக வேகமா குறிப்பிட்ட இடத்துக்கு போலீசார் வந்திருக்காங்க. குறித்த இடத்துக்கு வேகமா வந்த போலீசார் இவரை பார்த்த உடனேயே இது ஒரு இந்திய தற்காப்பு கலை, அதுவும் காண்டா அப்படிங்கிற இருபுறமும் கூர்மையான ஆயுதத்தை தான் இவர் கையில வச்சு சுற்றி கொண்டு பொதுமக்களையும் அச்சுறுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை கீழே போடுமாறு பல முறை சொல்லியுமே குர்பீர் சிங் அதை கேட்கல. சரி, ஏதாவது கொஞ்சம் பேசி ஷேப்பா பக்கத்துல போகலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும் போதும் இவர் நிறைய பாட்டில தூக்கி எரிஞ்சிருக்காரு. அதையும் மீறி போலீசார் மடக்கி பிடித்ததும் அவங்களை நோக்கி வாளோட ஓடி வந்திருக்காரு. இறுதியில போலீஸ் அதிகாரி ஒருவரால சுடப்பட்டிருக்காரு. துப்பாக்கி காயங்களோட குர்பீர் சிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாரு. இதுல பொதுமக்கள் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படல. அதே போல இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகளும் தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதிலும் குறிப்பா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் ஒழுங்கான நாடு, பொதுமக்களை காக்கிறதுக்கு கொடுத்த துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, சில நேரங்கள்ல இவர் மனநோயாளியாக கூட இருந்திருக்கலாம். போலீஸ் கையில கன் வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சும் கூட கத்தியால சுற்றி கொண்டே இருந்திருக்காருன்னா அப்ப ஏதோ அங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, போலீசார் இன்னுமே பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாதங்களை முன்னிலையில வச்சிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் போன உயிர் போனதுதான், இனி அது திரும்பி வர போறதில்ல.